ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு. 2001 எத்தனை சீட்டு கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக 26லேயும் அதே சீட்டை கொடுக்குறது தான் இப்போ கேள்வி. நம்ம வெளிப்படையாக உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறான தொகுதி இது இல்லை தான். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் தேர்தல் பணியாளர் ஒருத்தர் வந்திருந்தார். திமுகவோடு சேர்ந்து அவர் தான் சில ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் எங்களுக்கு 6 தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் 4 தான் கொடுக்க சொல்லியிருப்பார் போல இருக்குது. அது கேள்வி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டோம். அப்புறம் தலைவர் தான் போராடி சண்டை ஃபைட் பண்ணி ஒரு 6 வாங்கினாங்க. அதுலேருந்து 2 தான் கூடுதலாக கிடச்சிருக்கு. ஒரு 8 தொகுதி தான். அதுவும் கம்யூனிஸ்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி அந்த எண்ணத்துக்கு நம்ம போக தேவையில்லை. ஒன்று குறைஞ்சிருக்கு. இல்லைங்க, அது கம்யூனிஸ்ட் கட்சியில் குறைச்சதுக்கு அது வேறு காரணம் இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, 0. ஆனால் 27 இடங்களை கூட்டு வச்சுருக்காங்க. விசிகா இல்லாமல் வெற்றி பெற முடியாதுன்ற நிலைமைக்கு திமுக வந்துருச்சு. விசிகாவுடைய பங்கு பெரும்பங்கு. அதுதான் திமுகவுக்கு விழக்கூடிய 100 வாக்குகளில் 25 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்கள் மீதான பாலியல் வன்புறவு தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சிக்காக ஒரு தனித்துவத்தை விட்டுட்டார். எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லை, போராட்டங்கள் அதிகமாக பண்ணுறது இல்லை. எந்த இடத்துல போராட்டம் இருக்கிறாரு? பாஜக ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே மிக மிக மோசமாக பெண்கள் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் விசிகா தலைவர்களில் மூத்த தலைவர்கள் ஒருவர் அண்ணன் பாவலன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வெற்றிகரமாக ஒரு கூட்டணி அமைச்சிட்டிங்க. முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நீண்ட நாட்களாக கடந்த தேர்தலையும் தான் சொன்னாங்க, இந்த தேர்தலையும் விசிகா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அவங்க அதிக தொகுதிகள் கேட்பாங்க, இதனாலே கடைசியில் தான் ஃபைனலைஸ் ஆவாங்கன்னு இந்த பாட்டி கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு 8 தொகுதின்றது ஒரு குறைவான தொகுதியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன 2021 தேர்தலில் தான் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. இந்த தேர்தலுக்கு தான் பின்னாடி முடிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சி. தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் கடைநிலை மக்களுடைய இந்த விளிம்புநிலை சமூக மக்களுக்கான தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஏதாவது ஒரு மாற்றத்தை அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமாக தேர்தல் புறக்கணிப்பை வச்சுருந்தோம். உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் வாக்கு யாருக்கும் இல்லை அப்படின்லாம் நாங்கள் முன்னாடி அந்த வைத்த முழக்கம். அது அப்போது வெற்றி பெறலையா? அது வெற்றி பெறலைன்னா அப்படின்னா அது நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு காலகட்டத்தில் அதை வச்சுருந்தோம். ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை புறக்கணித்து விட்டு இந்த மக்களுக்கு பெருசாக இது சாதிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகம் ரொம்ப தேவை, அது அம்பேத்கர் வலியுறுத்தினது அப்படின்றது தான் நம்ம தேர்தல் பாதைக்குள்ளே நம்ம வந்தோம். வந்த பிறகு நம்ம அம்பேத்கர் கொள்கைகளை தந்தை பெரியார், பேராசன் காரல் மார்க்ஸ் என்ன கொள்கை கோட்பாடுகளை வகுத்து கொடுத்துட்ருக்காங்களோ அதை ஒரு கொள்கை வாரிசாக இன்றைக்கி எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த காலத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். அதன் அடிப்படையில் தான் கடந்த 1999 முதலில் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸோட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். 2 தொகுதியில் போட்டியிட்டோம், சிதம்பரம் அண்டு பெரம்பலூர். அதன் பிறகு 2001 முதல் முறையாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவோடு ஒரு கூட்டணி ஏற்படுகிறது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் 8, புதுச்சேரியில் 2, 10 தொகுதியில் அன்றைக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். அன்றைக்கு ஒருத்தர் எங்கள் தலைவர் மட்டும்தான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. இப்போ தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம். இந்த பெரும்பான்மை சமூகம் காலங்காலமாக அரசியல் களத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது. அப்போ இவர்களை அரசியல்படுத்தி எம்பவர் பண்ணுறதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற இந்த பெரிய இயக்கத்தை அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வளர்த்து வருகிறார். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுடைய இருப்பு தேவைப்படுகிறது. ஒரு வாக்காளர்களாக இருந்த மக்களை வாக்களித்து விட்டு போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது. எனக்கு வீட்டு மனை பட்டா கொடு,
எனக்கு வந்து லோன் கொடுங்க, கடன் உதவி பண்ணுங்க அரசு, இப்படி வந்து கையேந்தக்கூடிய சமூகமாக இருந்தது. இப்போ அது தவறு. அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்கள் வாங்க. அதிகாரம் என்பது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியதான். இப்போ பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது எல்லோருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியதான். இது வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்குள்ள மட்டும் இல்லை, எல்லா சமூகத்திலும் இருக்குது. அது வந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில சமூகங்களை குறிப்பிட்டால் கூட அந்த சமூகத்துக்குள்ளேயும் கல்வி அறிவு இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேர்த்தது தான் இந்த அரசியல் அதிகாரம், இந்த பொலிட்டிக்கல் எம்பவர். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற இல்லை, இப்போ இந்த பதிலெலாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நீண்ட அரசியல் பயணம் இப்போ தான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு. 2001 எத்தனை சீட்டு கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக 26லேயும் அதே சீட்டை கொடுக்குறது தான் இப்போ கேள்வி. ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுவெடுத்தப்பட்டிருக்கு. எல்லாருக்கிட்டையும் எல்லா மாவட்டங்கள்லையும் நம்ம கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். இப்போ தனி பெரும்பான்மையாக கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போவும் அதே சீட்டை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு வளர்ச்சியை காட்டுதா, இல்லை உங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிளை காட்டுதா? நம்ம வெளிப்படையாக உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறான தொகுதி வந்து இது இல்லை தான். அந்த வருத்தம் இருக்கா? அதில் வருத்தம் இருக்குது. எங்கள் தலைவருக்கு வருத்தப்பட்டு தான் பேசினாங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் விசிக கட்சி நல்லா வளர்ந்துருக்குது. அதாவது கிளைகள் இல்லாத கட்சி இடமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு 3வது பெரிய கட்சியாக ஒப்பீட்டளவில் வாக்காளர்களை அதிகம் கொண்ட, எல்லா இடங்களிலும் கிளைகள் கொண்ட ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது திமுக, அதிமுக, விசிக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தலாம். அப்போ எங்களுக்கு வந்து கூடுதலாக காலங்காலமாக அந்த அரசியல் அதிகாரத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லாத மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதான், அந்த முயற்சியில் தான் நாங்கள் வந்து திமுகவோடு அந்த கொள்கை அடிப்படையிலான கூட்டணியில் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. இப்போ அப்படியே எதிரணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மக்கள் விரோத ஒரு கட்சி வந்து இணைஞ்சிருக்கு. அப்புறம் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ எதிரணியில் ஒரு அணியை வந்து உருவாக்கும் போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அணி வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ தேர்தல் களத்தில் வந்து நிற்கக்கூடிய அணிகள் வந்து கட்சிகளுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? தேர்தலை வெற்றி பெறணும், எதிரணியை தோற்கடிக்கணும். அந்த அடிப்படையில் தான் வந்து திமுக வந்து இங்கே இந்த பக்கம் இருக்கும்போது, நாங்கள் அந்த அணியில் வந்து தொடரும்போது நாங்கள் கூடுதலாக வந்து எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அடிப்படையில் எங்களுடைய வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் எங்களுக்கு வர்றதோ இல்லையோ, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு எங்கள் வாக்கெல்லாம் முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது திமுக கூட்டணிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வரைக்குமே இந்த பட்டியல் சமூக மக்கள் வாக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து அதிமுக ஆதரவு வாக்காக இருந்தது. எம்ஜிஆர் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. அந்த தாழ்த்தப்பட்டோர் சமூகத்துடைய வாக்குகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளாக இருந்துச்சு. அப்புறம் ஜெயலலிதா காலத்துலேயும் அது அப்படியே நீடிச்சு தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை வந்து தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சிக்காக போராடிய கட்சி, மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சி, ஓரளவுக்கு வந்து இலக்கியம் அது போன்ற கல்வி, இந்த மாதிரி வெவ்வேறு தளங்களில் வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய கட்சின்னு பார்க்கும்போது திமுக வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்குது. அப்போ திமுகவோடு நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு தான் தலைவர் அவர்கள் வந்து இந்த மக்கள் காலங்காலமாக அதிமுகவுக்கு வாக்களித்த அந்த மக்களை அப்படியே மடைமாற்றம் பண்ணி திமுக வாக்காளர்களாக வந்து இன்றைக்கு உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டார். அப்போ அந்த அடிப்படையிலேருந்து தான் கிளைம் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கூடுதல் அந்த கிளைம் தான் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. 25 வருஷம் ஒரு கட்சியில் பயணிக்கிறீங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் அதே தொகுதியை தான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நான் சொல்கிறேன், 2011 நாங்கள் திமுகவோடு இருக்கும்போது எங்களுக்கு 12 தொகுதிகளை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. 2011 12 தொகுதி கையெழுத்தெல்லாம் ஆயிடுச்சு. தலைவர் கலைஞர் கையெழுத்து போட்டாங்க, எங்கள் தலைவர் எழுச்சி கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்த நகலும் வந்து பரிமாறிக்கிட்டோம். அப்புறம் திடீர்னு வந்து ஏதோ உள்ளே வந்து அவங்க திமுகவில் பேசி வேறு அந்த சீட்டை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்த 12 குறைக்கிறாங்க. அது அங்கே உள்ள ஒரு சூழல், அவங்களுக்கு ஏதோ வேறு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. 12 10 ஆக்கிட்டாங்க.
அது தளபதி மு க ஸ்டாலின் தான் அன்றைக்கி இருந்து முன்னாடி இருந்து அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ 12 அதை நாங்கள் சரி ரைட்டு, அப்படி ஒரு நெருக்கடி திமுகவுக்கு இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா கட்சிகளும் வந்து அவங்களோட ஒரு சோர்வு இல்லாமல் எல்லாருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு கட்சி, அதாவது கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதை வந்து அன்றைக்கி ஏற்றுக்கிட்டோம். இப்போ 2016 அந்த திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாத ஒரு சூழலை திமுக தான் அன்றைக்கி உருவாக்குச்சு. அதனால் மக்கள் நல கூட்டணியை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்போ அதன் பிறகு 2021 எங்களுக்கு வந்து 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. நாங்கள் அன்றைக்கே வந்து இன்றைக்கு கேட்ட அளவு தான் நாங்கள் அன்றைக்கி கேட்டோம். ஆனால் வந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து தேர்தல் பணியாளர் ஒருத்தர் வந்திருந்தார். திமுகவோடு சேர்ந்து அவர் தான் சில ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு வந்து 6 தான் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் 4 தான் கொடுக்க சொல்லியிருப்பார் போல இருக்குது. அது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் என் தலைவர் தான் போராடி ஃபைட் பண்ணி ஒரு 6 வந்து வாங்கினாங்க. இப்போ அதுலேருந்து 2 தான் கூடுதலாக கிடச்சிருக்கு. ஒரு 8 தொகுதி தான். அதுவும் கம்யூனிஸ்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி அந்த எண்ணத்துக்கு நான் போக தேவையில்லை. ஒன்று குறைஞ்சிருக்கு. இல்லை, அது கம்யூனிஸ்ட் கட்சியில் குறைச்சதுக்கு அது வேறு காரணம் இருக்குது. இப்போ அவங்க வந்து திமுக வந்து கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியில் விட இந்த முறை அவங்களுக்கு குறைச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து திமுக அணியை டேமேஜ் பண்ணணும், தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கான பெரிய இதெல்லாம் உத்தியெல்லாம் வகுத்துட்டு வராங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி அவங்க வந்து தகுதியை மீறி 27 இடங்களை கேட்டு வாங்கிட்டாங்க. பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, 0. ஆனால் 27 இடங்களை வந்து கூட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சீமான் ஒரு பக்கம் களத்தில் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் விஜய். இவங்க 2 பேருடைய அரசியலுமே வந்து நீங்கள் இந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிரானதாக இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன வந்து திமுக அணி மீது சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லி முடிச்சிடறேன். திமுக அணிகள் மீது என்ன குற்றச்சாட்டை வந்து அதிமுக பாஜக வைக்கிறதோ அதைத்தான் இவங்களும் வைக்கிறாங்க. இப்போ இந்த சீமான் அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ பாரதிய ஜனதாவை கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்கிறத விட திமுகவே எதிர்க்கிறாங்க. திமுகவை எதிர்க்கக்கூட நான் சொல்லவில்லை. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. தாராளமாக எதிர்ங்க, எதிர்த்து பேசுகிறது ஜனநாயகம். திமுக தவறு செய்தால், திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடுகள் உங்களுக்கு தவறாக தெரிஞ்சால் தாராளமாக எதிர்த்து பேசுங்க. ஆனால் திமுக மீது மட்டுமே ஏன் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க? நீங்கள் அதை விட ஆபத்தான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாஜகவை நீங்கள் எதிர்த்து பேச ரொம்ப அதுக்கு விலக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? அவர் தேசிய தேர்தல் வரும்பொழுது அதற்கான தேசிய தேர்தல் எதுங்க, மாநில தேர்தல் அப்படி கிடையாது. மாநில தேர்தல் அவங்க போட்டிடாமல் இருக்காங்க, வேடிக்கையாக பார்க்குறாங்க. மாநில தேர்தல் தான், சட்டப்பேரவை தேர்தல் தான். பாஜக வந்து நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் வந்து எம்பி எலெக்ஷன் போட்டுக்கிறோம் சொல்கிறாங்க. இது களத்தில் நிற்கிறாங்கல்ல, அதிமுக மிரட்டி அதிக சீட்டு வாங்குறாங்கல்ல, கூட்டணியை வந்து அதிமுக நடத்துகிறத விட அவங்க தானே இப்போ லீட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கட்சி அதிமுகவை வந்து வழிநடத்த போய் வைக்கிறாங்க. சும்மா மிரட்டி உருட்டி வச்சுக்கிட்டு அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்கேயும் வந்து அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது இங்கேயும் மூர்க்கத்தனமாக நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக அந்த கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் விஜயவோ சீமானை பார்க்கும்போது அவங்க வந்து பாஜக எதிர்ப்பில் வந்து ரொம்ப தீவிரம் காட்டலை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் சிக்கல் இருக்குல்ல, அரசியல் களத்தில் நம்ம வந்து திமுக அணியை வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ வந்து காம்ப்ரமைஸ் வேறு வழி இல்லை. இப்போ என்னென்னா அவங்க வந்து இப்போ இங்கே காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு, தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வருது. ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து வெளியேறுச்சுன்னா நமக்கு அணிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஏற்படும். அப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேமுதிக உள்ளே கூப்பிடுவோம் அப்படின்னு தேமுதிக வந்து உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ இன்னும் நம்ம அதை வலுப்படுத்தணும், அணியை வந்து வலிமையாக்கணும் தான் எல்லாரும் வரக்கூடிய இடத்துல கருணாஸ் சேர்த்துருக்காங்க, அண்ணன் தனியரசை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க. இப்படி வந்து எல்லாத்தையும் உள்ளே அகாமடேட் பண்ணும்போது அப்போ என்னன்னா சீட்டை வந்து திமுகவும் குறைச்சிக்கிறது. அவங்க போன முறை போட்டியிட்ட தொகுதியை விட கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட தொகுதியை வந்து விட்டு கொடுக்குறாங்க. வர்றவங்களுக்கு ஆளுக்கு 1-2 கொடுத்துட்ருக்காங்க. அப்படி தான் வந்து நான் குறைக்கிறேன், நீங்களும் குறைங்க. எப்படி திமுக நான் கூட்டணி தலைமை, நானும் குறைச்சிக்கிறேன், தேமுதிக கொடுக்கணும். இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து போன முறை 25, இன்றைக்கி வந்து 28, 3 தொகுதி அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. புதிய ஆட்கள் வர்றாங்க. அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும். நமக்கு தேவை வெற்றி தான். அரசியல் களத்தில் வெற்றி தான் இலக்கு. யார் எந்த தொகுதியில் வந்து எவ்வளோ போட்டி இருக்குது அது கணக்கு கிடையாது. அடுத்து உதயசூரியனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தனி சின்னத்தில் நிற்கிறனால
கொஞ்சம் கூடுதலான வேலை செய்ய வேண்டியிருக்கு, கூடுதலாக ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அதுலேயும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி தான் வந்து அந்த கணக்கில் அப்படி நினச்சி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து தான் கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய திமுக வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து வேறு மாதிரி பேசினாங்க. அப்புறம் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் ஒரு 8 தொகுதி வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதீதகரமான வளர்ச்சி, பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய, அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி குறைத்து மதிப்பிடுறாங்களா திமுக அப்படின்றதா கேள்வி. அவருக்கான தொகுதிகளோ, இப்போ அவருக்கான இடங்களோ அதிகமாக கொடுத்து, அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து வளர்த்து விடணுமா, இல்லை வந்து கம்மியாக அவங்க வந்து விடுதலை சிறுத்தையில் வந்து குறைத்து மதிப்பிடலை. குறைத்து மதிப்பிட்டால் நீங்கள் வெளியே போனால் போங்கன்றவாங்க. வெளியே நீங்கள் போங்க, நாங்கள் வந்து வேறு ஆட்களை கூட சேர்த்துக்கிறோம், இங்கே வர்றதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படி கூட நினச்சிக்கலாம். விசிகாவை அவங்க குறைச்சி மதிப்பிடலை, அந்த இடத்துக்கு வரல. இப்போ விசிகா இல்லாமல் வெற்றி பெற முடியாதுன்ற நிலைமைக்கு திமுக வந்துருச்சு. விசிகாவுடைய பங்கு பெரும்பங்கு. அதுதான் அது எங்கள் தலைவர் மேடையிலே சொன்னார், முதலமைச்சர் வச்சுட்டே சொன்னார், 100ல் 25 வாக்கு எங்கள் வாக்குனார். 100 ஓட்டில் திமுகவுக்கு விழக்கூடிய 100 வாக்குகளில் 25 வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகள். 4 ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அவர் ஒத்துக்கிட்டார். அதை விட எங்கள் தலைவரை பாராட்டியும் பேசினார். ஏன்னா வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி கடன். அதனால தான் இந்த கேள்வி முன் வச்சேன். விசிகா இல்லாமல் திமுக வெற்றி பெறாதா, வெற்றி பெற முடியுமான்றது கேள்வி. அப்படி நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கட்சி வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. திமுக வெற்றியில் நிறைய கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் விசிகாவுடைய பங்கு பெரும்பங்கு. ஓகே, விசிகாவுடைய பங்கு பெரும்பங்கு. அதான் சொல்லிட்டேனே, 4 ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுனா, அப்போ திமுக வாங்கக்கூடிய ஒட்டுமொத்த பல லட்ச வாக்குகளையும் நீங்கள் 4ஆக பிரித்து பாருங்கள். சரி, 4ஆக பிரித்து பார்த்தா அதில் ஒரு பங்கு. அதனால தான் இந்த கேள்வி திருப்பி. அதனால தான் நீங்கள் கேட்குறது தப்பு. மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வச்சு அதான் இருக்கு ஏன் அதிகமாக தரமாட்டாங்க? அதை தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சின்னம் எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க, அடுத்த கேள்வி அதுதான் வரும். அதான் வருது. இப்போ நாங்கள் சொந்த சின்னம். அடுத்து வந்து சமூகத்தில் வந்து ஒரு யதார்த்த நிலையை நம்ம வந்து பார்க்கணும். விசிகாவை எப்படி பார்க்குறாங்க, தேமுதிகவை எப்படி பார்க்குறாங்க, காங்கிரஸை எப்படி பார்க்குறாங்க, திமுகவை எப்படி பார்க்குறாங்க, மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இட போட வேண்டிய தேவை இருக்குது. இதிலேருந்து தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வலிமையான ஒரு கட்சி, வாக்கு வங்கி உள்ள கட்சி, நம்பிக்கையான ஒரு கூட்டாளி, திமுக மீது வரக்கூடிய தாக்குதலை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய ஒரு கட்சி. தலைவர் எழுச்சித்தமிழர் வந்து ஒரு அறிவு சார்ந்த வந்து ஒரு தலைவர். திமுக மீது கொள்கை கோட்பாடு சார்ந்து வரக்கூடிய விமர்சனங்களை தலைவர் எழுச்சித்தமிழரே முன்னாடி நின்று அதை பேலன்ஸ் பண்ணி நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியை வந்து திமுக வந்து இழக்க விரும்பலை. அவங்க என்னன்னா வந்து இது ஒரு உத்தி, தேர்தலை வந்து வெற்றி பெறது தான் ஒரு ஃபார்முலா, அதுதான் வந்து ஒரு நோக்கம். அதில் வந்து இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இதை மீறி போனால் திமுக கூட்டணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும், தேர்தல் காலத்தில் கூடுதலாக வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ உதயசூரியனில் வந்து அவங்க நிறைய வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தான் நினைப்பாங்க அவங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியோட மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை, அது அவங்க சின்னத்தில் கண்டிப்பாக அவங்க அப்படி தான் இப்போ நினைப்பாங்க. இப்போ நமக்கு வெற்றி முக்கியமா இல்லை நம்மளுடைய தனித்துவம் முக்கியமா? 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சூரியனில் நிற்பீங்களா இல்லை பானை சின்னத்தில் நிற்பீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதுமே எந்த இடத்துல இருந்தாலும் தனித்துவத்தை வந்து இழந்ததில்லை. தனித்துவத்தை இழக்காதனால தான் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் ஒரு குட் பார்ட்டி, நல்ல கட்சின்ற மாதிரி ஒரு அங்கீகாரத்தை வந்து தேர்தல் யுக்தியில் அது மாறுது இல்லைங்களா? கடந்த தேர்தலில் கூட ஒரு பானை சின்னத்தில் இன்னொன்று திமுகவில் இன்னும் வெற்றி பெற்றோம். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல். அதனால் அதுதான் சொல்லுவார். இல்லை, அன்னைக்கு இருந்த சூழல் வேறு. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நெருக்கடி எங்களுக்கு இல்லை. நாங்கள் 2 நாடாளுமன்ற தொகுதியிலுமே வந்து பானைச்சில் நின்று ஜெயிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து அதே 6 சட்டமன்றத்தை 2021 போட்டிட்டு 4 வெற்றி பெற்றோம். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்போ எங்களுக்கு வந்து எங்கள் சொந்த சின்னம் பானை வந்து எங்கள் கட்சியோட சொந்த சின்னமாக மாறிடுச்சு. இந்த சின்னத்தை வேறு யாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் போட்டியிடும்போது பானை சின்னத்தில் தான் போட்டியிட முடியும். இது மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சின்னம் தான். ரொம்ப எளிதாக வந்து வரையறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சமீபத்தில்
திருமாவளவன் பல விஷயங்களில் திமுகவுடன் கூட்டணி இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் மேடைகளில் கூட குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சிக்காக அவர் தனித்துவத்தை விட்டுட்டார், எதிர்த்து கேள்வி கேட்கறதில்ல, போராட்டங்கள் அதிகமாக பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு செய்தி தொடர்பாக? நான் என்ன கேட்குறேன்னா, எந்த இடத்துல போராடாமல் இருக்கிறாரு? எல்லா பிரச்சனையும் திமுக அணியில் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு வன்கொடுமை நடக்கும்போது அது வேடிக்கை பார்க்குற கட்சி விசிகா இல்லை. எங்கள் தலைவர் எந்த இடத்துல அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு நபரே கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்க வேணாம், நம்ம கண்டுங்கானாமல் போவோம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் சமரசமானதே இல்லையே. அது எந்த காலகட்டத்திலும் எந்த இடத்துல இருந்தாலுமே வன்கொடுமை அப்படின்னா அது யாருக்கு எதிரான வன்கொடுமை, அரச பயங்கரவாதம் இருந்தாலும் போராடுவார், சாதிய ஒடுக்குமுறையாக இருந்தாலும் போராடுவார், மத அடிப்படையிலான மோதலாக இருந்தாலும் போராட்டம் நடத்திட்டுருக்காரு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராட்டம் நடத்திட்டுருக்காரு, ஆற்று நீர் உரிமைகளுக்காக போராடிட்டுருக்காரு, இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டுருக்காரு. இப்படி போராடாத பிரச்சனை ஒன்றுமே இல்லையே. விலைவாசி உயர்வை எதிர்த்து போராடிட்டுருக்காரு, கேஸ் விலை உயர்வு அதை எடுத்து போராடிட்டுருக்காரு. நாங்கள் போராடாத இடமே இல்லை. எங்கள் தலைவர் அப்படி தான் ஒரு போராட்ட களத்திலேருந்து தான் அந்த மக்கள் அணியப்படுத்துறாரு, எங்களை அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்காரு. இது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்க ஏன் போராடலை? அவங்க ஏன் மற்றவங்களை மேடையில் தான் பார்த்து அது தாங்க மேடையில் தாங்க பேசுகிறாங்க, அவங்க ஏன் களத்துக்கு போகல? இப்போ மேடையில் நின்றுக்கிட்டு மைக்கு முன்னாடி தான் வீரவசனம் பேசுகிறாங்க. ஏன் இப்போ ஒரு ஒடுக்குமுறை ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஏன் விசிகா மட்டும்தான் போராடணுமா? விசிகா போராடுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போராடுங்க. எங்கே போராடி இருக்கீங்க? நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கீங்களா? நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் செயற்பாட்டு களத்துக்கு வர மாட்டீங்களா? செயலில் இறங்க மாட்டீங்களா? இப்போ கேள்வி கேட்குறதுக்கு தான் ஒரு கட்சி நடத்திட்டு இருப்பீங்களா? மேடையை போட்டு எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவீங்க, நீங்கள் மட்டும் யோக்கியம், மற்றவங்க எல்லாம் அயோக்கியத்தனமா? இது நான் என்ன கேட்குறேன், இது எல்லாரும் தவறானவர்கள், நீங்கள் மட்டும் நல்லவங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த விமர்சனங்களை தாண்டி நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இந்தியாவில் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு தான் வருது, எல்லா இடங்களும் பெருகிட்டு தான். அன்றைக்கி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது சமூக காரணங்கள் நிறையா இருக்குது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும், ஒரு மாநில அரசு செய்ய முடியாது. இந்தியா முழுமைக்கும் இருக்குது. பாஜக ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே மிக மிக மோசமாக பெண்கள் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. ஈவ்டீசிங் எங்கே அதிகமாக நடக்குது? சும்மா ஒரு பெண்ணை பார்த்தா உடல் அங்கங்களை பப்ளிக்லாம் நடு ரோட்டில் விமர்சனம் பண்ணுறது, அதை போய் தொட்டு இது பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, எல்லா வீடியோ ஆதாரமாக இருக்கு இல்லையா? இது எல்லாம் பாஜக ஆடுற மாநிலங்கள் தான். தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை சாலானாலும் எந்த தொகுதியை உறுதிப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுதான் இங்கே பெரிய இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? அதுதான் பெரிய வெற்றி முக்கியன்றதால எங்கள் தலைவர் இப்போ தொகுதி குறைச்சி கொடுக்குறீங்க, அதுக்கான காரணத்தையும் சொல்கிறீங்க, சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன்கூட்டியே வச்சுட்டா தலைவர். எங்களுக்கு தொகுதியை குறைச்சி கொடுக்கும்போது எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை கொடுங்க, எண்ணிக்கை குறைவு, நாங்கள் வெற்றி பெற்று உள்ளே போகணும், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அப்புறம் அதெல்லாம் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆகவே ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே இந்த இடங்களை எந்தெந்த தொகுதின்ற தேர்வு பண்ணுறதுல ஒரு இழுபறி இருக்கும். ஓகே, அது தவிர்க்க முடியாது. இப்போ எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதின்னு நாங்கள் ஒன்று கேட்போம், அதே தொகுதியை கூட்டணி கட்சியிலேருந்து கேட்பாங்க. கேட்டால் அங்கே ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அங்கே ஹோப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தவிர்க்க முடியாது. ஆனால் நாட்கள் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வருது. அப்போ இன்னும் 2 நாட்களில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதின்னு முடிவு பண்ணி அறிவிக்க வேண்டிய இடத்துல திமுக தலைமை இருக்குது. அது சீக்கிரம் நடந்தது. பல்வேறு விஷயங்களை குறிப்பாக நியூஸ் டுடே தமிழுக்கு மிக போல்டாக சொன்னமைக்கு நன்றி. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.